சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. Ramakrishna Paramahamsar மகாகாளியின் தீவிர பக்தர். அத்வைத தத்துவத்தை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டவர். அனைத்து பெண்களையும் மகாகாளி ஸ்வரூபமாக பார்த்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது துணைவியாரான சாரதா தேவியையும் மகாகாளியாகவே பாவித்து அவருக்கு அலங்காரம் செய்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் என்று பரமஹம்சரின் வரலாறு கூறுகிறது. இந்த நிலை ஸ்ரீவித்யா உபாசனையில் மிக உயர்ந்த நிலை என்றும் கூறப்படுகிறதே, இது சரிதானா? இந்த ஆன்மீக உயர்நிலை பற்றி தெளிவுபடுத்தி அருளுமாறு. நாம் கூட நம்ம கோயிலில் இந்த மாதிரி அம்பாள் சம்பந்தப்பட்ட யாகங்களை செய்கிற போது 7 கன்னி பெண்களை உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு துணியெல்லாம் கொடுத்து நைவேத்தியெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேரீட் உமன், அதுக்கப்புறம் எல்டர்லி மேரீடு உமன், சுவாசினி சொல்லுவாங்க. ஸோ 3 விதமான லேடிஸை இங்கே கூட உட்கார வச்சு அவங்களுக்கு காலை கழுவி அவங்க கையில் அட்சத்தை கொடுத்து பூஜை பண்ணுறவங்கெல்லாம் அவங்க தலைமையில் போட்டுக்கிறது, அவங்களுக்கு துணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம தான் செய்கிறோம். உலகத்தில் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் சக்தி ஸ்வரூபமாக பார்க்கறதுங்கிறது நம்முடைய வழியில் இருக்குது. அதுக்கு சாக்தம்னு பேர். பிள்ளையாரை கும்பிட்றது கானாபத்தியம், முருகரை கும்பிட்றது, பெருமாளை கும்பிட்றது, சிவனை கும்பிட்றது, சூரியனை கும்பிட்றது, அது மாதிரி அம்பாளை கும்பிட்றது. இந்த 6 வழிகள் ஆதிசங்கராச்சாரியார் கண்டுபிடித்து அதுக்கு என்னென்ன மாதிரி பద్ధதிகள், என்னென்ன மாதிரி நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எந்த ஒரு உபாசனையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் பண்ணலாம். அண்டு நத்திங் ராங். ஒரு மூகாம்பிகையே முழு நிலவே அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை நூல், அது நம்ம இளந்தேவன் இருந்தார் இல்லையா, அவருடைய கவிதை நூல். அது மூகாம்பிகை கோயில்லையே அதை ரிலீஸ் பண்ணாங்க. பழம்புரி ஜான் ஏற்பாடு பண்ணி எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு தங்கவாள் கொடுத்த போது அதை அவங்க பண்ணாங்க. அது நல்லா வந்ததுனால எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு தமிழ் வளர்ச்சி துறையில் உதவி இயக்குனராக கூட போஸ்டிங் கொடுத்தாரு இளந்தேவனுக்கு. அதில் ரொம்ப அழகாக வரும். ஒரு ஆள் போயிட்டே இருப்பான். அப்போது நான் எந்த கடவுளையும் நம்ப மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன், இப்படி வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவான். அப்போ அவள் கேட்பா, உன்னை பெற்றெடுத்த தாயின்னு ஒருத்தி இருக்கா, நீ நம்புறியா அப்படின்னு. ஆமாம், அவள் இல்லாமல் நான் எப்படி பிறந்திருப்பேன் அப்படிங்கிறான். உனக்கு தாய் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எறும்பு முதலாகிய தவளை, பல்லி, பாம்பு எல்லாத்துக்கும் கூட ஒரு தாய் இருக்குங்கிறத நீ நம்புறியா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னோம். அப்போது தாய்ங்கிறது தான் உலகத்தில் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உறவு அப்படின்னு சொல்லி அந்த கவிதை நூலை முடிப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் கடவுளுக்கும் அன்புக்கும் கயிறு கட்ட பார்க்கின்றாய், கடவுளை பற்றி ஏன் கவலைப்படுகின்றாய்? நான் என்ன சொன்னேனா? நம்பிக்கையை மட்டும் இதயத்தில் ஊன்றிவை, எல்லாம் சரியாகும். உன் வாழ்வில் இதுவரைக்கும் உண்மை என ஒன்றை மட்டும் எப்பொழுதாவது நீ எண்ணி இருந்ததுண்டா? இல்லை. ஆம், ஆடினாள் நிகழ்ச்சியது. அன்னை மடிதனிலே ஆடித் தவழ்கையிலே அவள் கண்ணில் கொப்பளித்த ஆர்வம், அது உண்மை. அதுதான் நான் உண்மை என ஐயமின்றி ஒப்புவது. அதுவேதான் அகிலமெங்கும் நிஜமாகும். அடுத்தவைகள் எல்லாம் அதனுடைய வெறும் நிழல்கள். உன் தாய் இறக்கவில்லை, ஒரு தாயும் இறந்ததில்லை, என்றைக்கும் இருப்பவள் தாய். இதை நம்பு, மரணமில்லை. இது அந்த மூகாம்பிகையில் வருது. அவன் எல்லா ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், கடவுள் கிடையாது அது இதுன்னு. லாஸ்ட்டில் அவனை கார்னர் பண்ணுவாங்க. உன்னை பெற்றெடுத்த தாய் இருக்கா, அதை நீ நம்புறியா அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எல்லாமே தாயினுடைய வடிவங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று பட்டினத்தில் பூதம்னு ஒரு சினிமா. அதில் 3 பேர் பாடுவாங்க. நாகேஷ், கேஆர் விஜயா, இன்னொரு ஆள் ஜெய்சங்கர் நினைக்கிறேன்.
3 பேர் ஒவ்வொரு டாபிக் எடுத்துன்னு பாடுவாங்க. அதில் கேஆர் விஜயா வந்து அம்மா அப்படிங்கிற டாப்பிக்கில் பட்டணத்தில் பூதம் அதுதான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த கவிதை அரங்கத்தில் தாய் தான் கரெக்டு அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அது ஒப்புக்கொள்வதை நேர்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, உலகத்தில் துறந்தது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. இது பட்டணத்தில் பூதத்தில் அந்த 3 ரிலேஷன்ஷிப்பில் எது கரெக்டுன்னு வந்தது. அதே மாதிரி எழுத்தாளர் பாலகுமாரன் ஒன்றுமே இல்லாதவர்கள் அப்படின்னு கல்கியில் ஒரு சிறுகதை எழுதினார். அது என்னன்னா, திருவண்ணாமலையில் அந்த தேர்முட்டிக்கிட்ட ராம் சரத்குமார் சாமி அவர்கள் தங்கியிருந்த போது அவருக்கு நேர் எதிரில் ஒரு பாத்திர கடைக்காரன் இருப்பான். பாத்திர கடைக்காரன்னா நீங்கள் பேர் எழுத சொன்னால் அடிப்போம். அதாவது என்ன பேர் அந்த பாத்திரத்து மேலே எழுதி அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி. அவன் நினைப்பான் அவன் முஸ்லீம், இந்த சாமியார் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வராங்க, நாம் இது வரைக்கும் எதிரிலேயே கடை வச்சுன்னு உட்காந்துக்கிறோம், ஒரு நாள் கூட அவரை போய் பார்த்து நமக்கு என்ன குறைன்னு நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். அப்போது அவனுக்கு ஞாபகம் வரும், இந்த மாதிரி ஊரில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்களே, அவன் நல்லா ஆகணும்னு வேணா போய் கேட்கலாமா அப்படின்ட்டு இந்த கதவுக்கிட்ட வந்து நிற்பான். உள்ளேருந்து என்னப்பா அப்படின்னுவார். ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து உட்காந்துக்குவான். அதாவது கேட்கறதுக்கு அவனுக்கு மைண்ட் செட் வரல. அப்போ ஒரு வயசான கேள்வி வருவாள், வந்து ஒரு பாத்திரத்தை கொடுத்து, கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கணும், மொய் எழுதணும், இதில் பேர் எழுதுன்னு. என்ன பேர்? கிளியாம்பா அப்படின்னும். கிளியாம்பான்னு அடிப்பான். ஐயோயோ அது என் பேர் போடாத, என் மருமக பேர் போடு அப்படின்னும். ஐயோ என்னடா இது, போட்டதை அழிக்கவா முடியும், மருமக பேர் கண்ணாத்தானோ. ஓ கிளியாம்பாள் மருமகள் கண்ணாத்தா அப்படின்னு அடிப்பான். இப்படியே அடிச்சு அது வந்து ஒரு 130 ரூபா 140 ரூபா வந்துடும் அந்த எழுத்துக்கு. அப்போ மருமக வருவா, வந்துட்டு 130 ரூபா கேட்குறாங்கன்னா, கேள்வி உனக்கு யார் இதை பண்ண சொன்னது, அதனால் நீ வந்து இப்போ ஊருக்கு பஸ்ஸில் வராத நடந்து வா, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு மருமக திட்டுவா. இதே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு அவங்க அம்மா ஞாபகம் வரும், எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி ஒருத்தி தானே அப்படின்னு எதிர் நிற்கிற கேள்விக்கிட்ட, ஐயா நீ ஒன்றும் காசு கொடுக்காத, நீ போ, நான் உனக்கு ஃப்ரீயாக பண்ணிட்டேன்னுவோம். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் ஒரு தாய் இருக்கா, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவள் என்றும் என்னை காக்கின்றாள் அப்படிங்கிற ஃபிலாசபியில் அந்த ஒன்றும் இல்லாதவர்கள் கதை முடிச்சிருப்பாங்க. அதாவது உலகத்தில் ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே அப்படின்னா, ஒரு குழந்தையை பெற்று அவளை வளர்க்கிறது தாயோட கடமை. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. அவனை ஒரு அறிவாளியாக்கி வேலைக்கு போய் பழிக்கிற அளவுக்கு பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் குரு தெய்வமெல்லாம் வருது. தாய்ன்றது எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, ஒரு தாய்ங்கிறவ ஒரு குழந்தைய பேக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. ஒரு 4 மாதம் அவங்களுக்கு ஒரே வாந்தி வரும், மசக்கான்னுவாங்க, அதை எதையும் சாப்பிட முடியாது, வாந்தியெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு 2.5 கேஜி 3 கேஜி குழந்தைய வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இப்படி போயிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி எவ்வளோ கஷ்டமான விஷயன்றது, முன்ன பின்ன டெலிவரி பண்ணியிருந்தால் தானே அந்த கஷ்டம் என்னன்றது தெரியும். அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் அதுலேயும் நிறைய வந்துச்சு. முதல்லலாம் வந்து நார்மல் டெலிவரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சிசேரியன் டெலிவரின்னு ஒன்று வந்துச்சு. இப்போது அதுக்கும் ஹைடெக்கெல்லாம் வந்துச்சு. ஜப்பான்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லேசான சுடுதண்ணி டப்பில் அம்மாக்காரியை கொண்டு போய் படுக்க போட்டுருவாங்க. அப்போ அந்த டப்பில் இருக்கிற அந்த வயிற்று வழியாக அந்த குழந்தை வெளியே வர்றபோது அது சுத்தபத்தமாக வெளியே வருதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அந்த பெயின் தெரியாது, ஒத்தடம் கொடுத்த மாதிரி இருக்குமா அந்த தாய்க்கு அந்த குழந்தை வர்றபோது. இது மாதிரி இதுலேயும் எவ்வளோ ஹைடெக்கெல்லாம் வந்துச்சு. அதனால் தாய்ங்கிறது ஒரு வித்தியாசமான இது. ஏன்னா அவளுக்கு தான் அந்த குழந்தையோட தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும். குழந்தை பிறந்த உடனே அது கர்ப்பகிரகமும் பேர், கர்ப்பம் கர்ப்பகிரகம். ஒரு இருட்டான கோயிலுக்குள்ளே சாமி வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேர்? கர்ப்பகிரகம், கருவறை. இதுவும் கருவறை தான். இப்போ நீ கடவுள்னா உன்னை கருவறையில் சுமந்தவள் தாய் தான்.
அதில் மராட்டியில் ஒரு கவிஞர் காண்டேகர்னு சொல்லி அவர் சொல்லுவார், கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி தன் ரத்தத்தை பாலாக்கி தருபவள் எவ்வளோ அவளே தாய் அப்படின்வார். ரத்தெல்லாம் முடிச்சுட்டு இருக்கா, அப்போ கண்ணு விளக்கு மாதிரி ஆயிடுச்சு. தன்னுடைய ரத்தத்தை தான் பாலாக கொடுக்குறாவ. கையில் குழந்தைய சுமக்கிறாங்கனால கை தான் தொட்டில், அந்த மாதிரி வளர்க்குறவ இருக்கா, அவள் தான் தாய்ங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த தாய்மையை பற்றி நிறைய கவிஞர்கள், நிறைய கவிதைகள் எல்லாமே வந்திருக்கு. அண்டு ஒரு வளர்கிற நிலையில் நமக்கு இதெல்லாம் தெரியாது. அதாவது தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் பெற்றிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இதனால அம்மாக்கிட்ட சண்டை போடுவோம், அம்மாவை திட்டுவோம், எல்லாம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்போம். ஆனால் அவள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டிருக்காங்கிறது நமக்கு புரியறதில்லை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவள் அம்மாங்கிற போது தான் அவளுக்கு தெரியும் நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படிங்கிறது. அப்போ தான் அவளுக்கு புரியும், அதுக்கு முன்னால் அவளுக்கு புரியாது. ஸோ மதருங்கிறது ஒரு கம்பேஷனட் ஃபார்ம் ஆஃப் காட். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கடவுள் வந்து வர முடியாதுங்கிறதுனால அம்மாவை படித்து வச்சுருக்கான். அதெல்லாம் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், இனி யாதாமால் யாதாம் இனின்னு. என்னுடைய கஷ்டங்களெல்லாம் போக்குற அம்மாவா அப்பாவா நான் உன்னை வச்சுருக்கேன், எனக்கு என்ன ஆனால் என்ன நீ தான் பார்த்துக்குவே அப்படின்னு அர்த்தம். இப்போ மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 நமக்கு எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உலகத்தில் ரொம்ப நல்லது தாய் தான், ஆனால் அதை விட நல்லது பெருமாள் அப்படிங்கிறதுக்காக பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம். அம்மா தான் ஹையே, அதை விட நல்லவன் ஒருத்தருக்கான், அவன் தான் கடவுள் நாராயணன். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம். உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பட்டினத்தார் இருந்தார், அவருக்கு ஞானம் கிடச்சிச்சு. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடிவெளிக்கேன்னு ஒரு ஓலை நடுக்கில் சிவபெருமான் போட்டு போயிட்டார். அப்போது பணத்தை செட்டிநாடு அவர் எல்லாத்தையும் விட்டு அவங்க ஊரில் ஒரு மரத்தடியில் போய் உக்காந்துட்டார் டவல் கட்டிக்கின்னு. எதுக்காக அவர் அங்கே உட்காந்துருந்தார்? என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் கொல்லி போட்டு தான் போவேன், ஐ பிலாங், இந்த உடம்பு அவள் கொடுத்தது அவள் கொல்லி போட்டு தான் போவேன் அப்படின்னு அந்த ஊரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இது அவருடைய வழிமுறை. ஆதிசங்கர் இருந்தார், அவர் காலம் முதல்ல பிடிக்கிற மாதிரி அவரே ஒரு இது பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப நாளாக அம்மாக்கிட்ட கேட்டுருக்காரு, நான் சன்னியாசி ஆகணும்னு. அம்மா ஒரே பிள்ளைப்பா அப்படிலாம் வேணான்ட்டு. இப்போ சொல்கிறார், அம்மா என் ஆசை ஒன்று தானே சாமி ஆகணும்னு, இப்போ முதல்ல காலை பிடிச்சிச்சு சாக போகிறேன், இப்பயாவது நீ உத்தரவு கொடுன்னு. அந்த அம்மா சரி பண்ணிடுறான். உடனே முதல்ல காலை விட்டுருது. அப்போ அம்மா சொல்கிறேன், நீ என்னை ஏமாற்றிட்டில்ல அப்படின்ட்டு. இல்லை, நான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீ சாகிற போது என்னை நினச்சிக்கோ, நான் வந்துடுவேன் அப்படின்னு. அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்கார். அவருக்கெல்லாம் ஆகாச மார்க்கத்தில் போகிறதுக்கெல்லாம் பவர் இருந்துச்சு. அதனால் இங்கே காலடியில் அவங்க அம்மா உயிரை விடுற போது நினைக்கிறான், அவர் ஜொயின்னு வந்து காலடியில் அவங்க வீட்டுக்கிட்ட இறங்கிடுறாரு. அவங்க அம்மாவை கொளுத்துறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஊருக்காரங்கெல்லாம். நீ சன்னியாசி, சன்னியாசின்னா எந்த உறவும் கிடையாது, நீ எப்படி உங்கள் அம்மா கொல்லி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணியிருக்கேன், நாங்களாம் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டு புழக்கடியில் ஒரு வாழை இலை இல்லையா, அதில் அவங்க அம்மாவை படுக்க வச்சு ப்ரே பண்ணுறாரு. அப்படியே அவளை தகனம் பண்ணுறாரு. இது அவர் வாழ்க்கையில் இருந்தது. அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கிற நம்பூதிரிகள் ஃபேமிலியில் நிறைய பேர் அவங்க வீட்லேயே புழக்கடியில் அவங்க அடக்கம் பண்ணுறதுங்கிற ஒரு பழக்கத்தையும் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் தாய்லாண்டெலாம் போனீங்கன்னா, தாய்லாண்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு முற்றம் மாதிரி இருக்கும். அவங்க வீட்டில் இறந்து போனவங்களெல்லாம் அந்த இடத்துல தான் புதைச்சி வைப்பாங்க, அங்கே விளக்கேற்றுவாங்க, அங்கே பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த தாய்லாந்து புத்திசத்தில் இது ஒரு பழக்கம் இருக்குது, தாயை வீட்டுக்குள்ளேயே பெரியவங்களை அடக்கம் பண்ணுறதுங்கிற மாதிரி. நிறைய மகான்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ காஞ்சி பெரியவர் இருந்தார், அவர் ஆந்திராவில் ஒரு இடத்துல ஒரு வாட்டர் ஃபால் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு டெலிகிராம் வருது. டெலிகிராமும் வாங்கலை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குறாரு, ஒரு சன்னியாசியுடைய அம்மா இறந்து போனால் என்ன பண்ணணும்னு சாஸ்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறார். அவங்க எல்லாரும் வாயமுட்டின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் எதுக்காக கேட்குறாருன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. இவர் ஒன்றும் சொல்லலை, நேராக போய் பக்கத்தில் இருந்த அருவியில் தலைக்கு முழுக்கிட்டு திருநூறு இட்டுன்னு வந்து உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இது அவருடைய வழி, அம்மாவை நினச்சி இது பண்ணாருங்கிற மாதிரி.
இப்படி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த வே தே ஹவ் ஹேண்டில்டு தேர் பேரண்ட்ஸ் ஃபியூனரல். இப்போ நான் சொன்னதெல்லாம் எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ராமர் காலத்தில் ராமர் வனவாசம் போயிட்டார். அதனால் அவருடைய அம்மா இருந்தாங்க இல்லையா, கௌசல்யா, அந்த அம்மாவுக்கு அவர் செய்யலை, வேறு யாரோ செஞ்சுருப்பாங்க, இந்த குடும்பத்தில் யாரோ செஞ்சுருப்பாங்க. அவங்க அப்பா இவர் வனவாசம் போனப்புறம் தான் இறந்தார். ஆனால் அவருக்கு திவசம் கொடுத்துருக்காரு ராமர் ஒவ்வொரு காலத்துலேயும். அப்போ தசரதனே தண்ணியிலேருந்து வந்து அவர் கொடுக்குற அந்த திவசம் இதை வாங்கிக்கு வரான். அந்த மாதிரி கொஞ்ச காலம் அறிக்கை இருந்துச்சு. அதாவது நம்ம இறந்து போன பெரியவங்களே வந்து வாங்கிக்குவாங்களாம். இந்த கலிகாலத்தில் அப்படி யாருன்னா வந்தாக்கா நம்ம ஓடிப்பிடுவோம் இல்லையா, இறந்து போனவங்க வந்தாக்கா ஓடிப்பிடுவோம். ஏன்னா இறந்து கிடக்கிறத நம்ம எங்கள் முன்சாமி மொழியார் போயிட்டாருன்னு யாருன்னா சொல்ல போகிறான், நான் பாடி எப்போ எடுக்க போகிறீங்கன்னுதான்றான். இறந்துச்சுன்னா பாடி தான் அது, அதுக்கப்புறம் நோபடி. அதனால் இன்றைக்கி அந்த பெரியவங்களே எதிரில் வந்தால் கூட நம்ம பேபி சாஸ்ன்னு சொல்லுவோமே தவிர, அவங்க நிஜமாக வந்திருக்காங்க, நம்ம மேலே கிட்டிருக்கிற அன்புனால நம்ம கொடுக்கணும் அவங்களுக்குங்கிற எண்ணங்கள் வருவதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு வழியை பண்ணியிருக்காங்க. நீங்கள் மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சுக்கிட்டே வாங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ராகவேந்தர்லாம் இருந்தாருன்னா அவர் இருக்கிற போதே அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. அவர் பாலபிரம்மச்சாரியா வேங்கடநாதன்ன்ற பேரோடு இருக்கிற போது அவரை அவங்க மாமா தான் வளர்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் மடாதிபதி ஆகிட்டார், அது வேறு விஷயம். அண்டு எவ்ரி மகான் நமக்கு புரியாது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது. நீங்கள் வரலாற்றில் படிக்கிற போது உங்களுக்கு தெரியும். அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த கன்சர்னாக இருந்தாங்க, எப்படி அவங்க அந்த தகனமெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ட்டு. Question from Hyundai Murthy sir. சிங்கப்பெருமாள் என்னும் தலத்தில் கோயில் கொண்டுள்ள பாடலாத்ரி நரசிம்ம சுவாமிகளை பற்றி சுவாமிகள் விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள். அந்த இடத்துல இருக்கிறது அத்திகிரி அப்படிங்கிற ஒரு மலை. அதானே, நீ தான் ஐயங்கார். சிங்கப்பெருமாள் கோயில் சொல்லுங்களா? ஓகே. ஸோ அது ஒரு மலை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே நரசிம்மர் உட்காந்துருப்பார். ஸோ சிங்கப்பெருமாள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிங்கத்தினுடைய முகம் அந்த இதை கொண்ட உடல் வந்து மனிதனுடைய உடலை கொண்டு துணை பிளந்து கொண்டு வந்தவருங்கிற மாதிரி. அண்டு ஒரு மலை குகை மாதிரி இருக்கும் மேலே, அதை சுற்றி வருவாங்க. இப்படி போயிட்டு எல்லோரும் இப்படி சுற்றிக்கின்னு வருவாங்க. அண்டு நல்ல கோயில் தான், நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டு நரசிம்மர் அந்த இடத்துல இருக்கார். நரசிம்மருக்கு நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது. சோழிங்கபுரம் நரசிம்ம க்ஷேத்திரம். அவருக்கு நீர் எதிர்மலையில் சின்ன மலையில் ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார். ஆந்திராவில் போனீங்கன்னாக்கா நீங்கள் விஜயவாடா இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் போனீங்கன்னா மலையில் ஒரு குகை, அந்த இடத்துல சாமி இருக்கார். அதே மாதிரி அகோபிலம் அப்படின்னு, அஹோ அப்படின்னா ஆச்சரியமான, பிலம்னா குகை. ஸோ அங்கே ஒரு குகைக்குள்ளே நரசிம்மர் இருக்கார். நரசிம்மர்கள்னு சொல்லுவாங்க. அண்டு கேரளாவில் பிள்ளையார் சந்நிதிக்கு பதில் நரசிம்மர் சந்நிதி தான் இருக்கும். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இங்கே உள்ள நுழையிற போது நரசிம்மர் இருப்பார், அப்புறம்தான் அனந்த பத்மநாப சுவாமி. கர்நாடகாவில் நிறைய இடங்களில் பிள்ளையார் இருக்க மாட்டார். அதுக்கு பின்னால் வந்திருந்தால் கூட ஒரு மூலையில் பிள்ளையார் சின்னதாக வச்சுருப்பாங்க. நரசிம்மர் தான் அங்கே பிள்ளையாருங்கிற பாவனையில் அவங்க கும்பிடுவாங்க. நீங்கள் இதுக்கு போகிறீங்க இல்லையா, பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போகிறீங்க. அப்போ அந்த பத்ரிநாராயணன் கோயிலுக்கு மலை ஏறுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கீழே நரசிம்மர் சந்நிதி தான் இருக்கும். இப்படி பல இடங்களில் நரசிம்மர் அவரை பிள்ளையாருக்கு ஈக்குவலாகவே வச்சுருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், நம்ம சைவ சித்தாந்தத்தில் நரசிம்மர், இது சைவ சித்தாந்தத்தில் பிள்ளையார் முருகர் இருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து வைஷ்ணவத்தில் நரசிம்மரும் சுதர்சனரும். இதுக்கு ஈக்குவலண்ட் அது. ஒரு சக்கரம் இருக்குதுன்னா அந்த சக்கரத்தில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்ற மாதிரி காயின் போட்டாங்க. அது மாதிரி வைஷ்ணவத்தை பொறுத்து மாத்திரம் ஒரு பக்கம் நரசிம்மர், ஒரு பக்கம் சுதர்சனர். சைவத்தை பொறுத்து மாத்திரம் ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் இது. இப்போ ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முருகன் என்பவர் ஓங்காரம், அந்த ஓமினுடைய ஒரு சைடு, அவர் ஒளி வடிவானவர். அதனுடைய ஒலி வடிவம் இருக்குது இல்லையா, பைபிளில் வருது. முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அது என்ன, ஓம். அதுதான் பிள்ளையாருன்னு சொல்லக்கூடியது. சேம் திங் இன் வைஷ்ணவம். சுதர்சனன்றது முருகருக்கு ஈக்குவல், நரசிம்மர்ன்றது பிள்ளையாருக்கு ஈக்குவல். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மாத்திரம் இந்த பிள்ளையார் வழிபாடு என்பது
நரசிம்ம வல்லம சக்கரவர்த்தியினுடைய சேனாதிபதியாக இருந்த பரஞ்சோதி வாதாபிக்கு போயிட்டு அந்த வாதாபி கெலிச்சிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, அதுதான் வாதாபி கணபதி பஜேன்னு சொல்லக்கூடியது. அண்டு நிறைய, அதாவது இப்போது தேவாரம் திருவாசகம் இந்த இதெல்லாம் பிள்ளையார் சொல்லி நம்பி ஆண்டார் நம்பி என்பவர் சிதம்பரம் கோயிலில் எல்லாம் செல்லரிச்சு போயிருந்ததெல்லாம் எடுத்து பதிப்பிச்சாருங்கிற மாதிரி ஒரு ஃபெய்த் இருக்குது. அண்டு இவர் தேபோ மீனாட்சி சுந்தரனார் அவங்க தமிழ் இலக்கியங்களெல்லாம் தேடி கிவா ஜெகநாதன் அவங்கெல்லாம் ஒரு ஊராக அலையிறாங்க. அவர் மகேந்திரகிரி கீழே இருக்கு இல்லையா, திருக்குறுங்குடிங்கிற இடத்துல ப்ரே பண்ணுறாரு. அந்த பக்கம் ஊர்வலம் போது அது கிடைக்கலையே, நான் அதுக்காக தானே அலைஞ்சின்னு இருக்கேன்ட்டு. அந்த ஊர்வலம் போனோடனே இவங்க ப்ரே பண்ணிட்டு வராங்க. யாரோ ஒருத்தர் எங்கள் வீட்டு இதில் இருக்குது, பரனில் ஏதோ இருக்குது, வந்து பாருங்கங்கிறாங்க. போய் பார்த்தா அவங்க எதை தேடிட்டு இருந்தாங்களோ அது கிடைச்சதுங்கிற மாதிரி. அப்போது முருகர் இருக்கார், அவருக்கு கல்யாணம் ஆகணும். அப்போது பிள்ளையாரை போய் கேட்குறாரு. பிள்ளையார் சரிப்பா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு யானையாக வந்து வழியை தொத்துறாரு. அப்போது அடைக்கலம் தேடி கிழ வடிவத்தில் இருக்கிற முருகப்பெருமான்கிட்ட போனார். ஸோ வேலன் விருத்தனாக மாறியது இந்த மாதிரி தான் ஆச்சு. அம்பாள் இருக்கால, அவள் அசுரர்களை அழிக்கிறதுக்காக போகிற போது பிள்ளையாரை கூப்பிட மறந்துட்டான். அதனால் மறுநாள் காத்தால எல்லோரும் யுத்தத்துக்கு ரெடி ஆகுங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் அவங்க சண்டையை நீ போய் போட்டுக்கொண்டு தூங்குதுங்கெல்லாம். இது என்னடா இது அப்படின்னா அப்போ தான் ஞாபகம் வருது. பிள்ளையார் சொல்ல, என்னை கூப்பிட்டே நீ, அம்மா வந்தால் கூட நீ என்னை கூப்பிடணும். ஏன்னா முழுக்கடவுள் முதல் கடவுள் நாயகன்னா தனக்கு மேல் நாயகன் தலைவன் இல்லாதவன் அர்த்தம். உடனே இந்த அம்மா பிள்ளையாரை கும்பிட்ட உடனே அவர் வந்துட்டார். சிவபெருமான் முப்புறங்களை அழிப்பதற்காக திரிபுராந்தகர்கள் பேர் போகிறாரு. இப்போ மதுராந்தகம் பக்கத்தில் அச்சிறுப்பாக்கம் இருக்கு இல்லையா, அங்கே வர்றபோது அவருடைய தேர் வந்து அச்சு முறிஞ்சு போகுது. அதனால தான் அச்சது பொடி செய்து அதிதீரான்னு பாட்டெல்லாம் இருக்கும். அப்போ ஆகாசில் பார்த்தாக்கா பிள்ளையார் இடுப்பில் கை வச்சு சிரிக்கிறார். என்ன தான் வந்து நயனமாக இருந்தால் கூட என்னை கும்பல் இல்லை, நான் அப்படி தான் பண்ணணும், ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு. அப்போ இவர் ப்ரே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேர் நகருது. அதே மாதிரி இப்போ கூட நடந்தது. காஞ்சியில் பரமாச்சாரியர் இருந்தபோது ராமேஸ்வரத்தில் பரிசு பண்ணுறதுக்காக ஆதிசங்கருடைய சிலையை எடுத்துன்னு போகிறாங்க. அந்த லாரி அச்சிறுப்பாக்கத்தில் ஆக்சில் உடஞ்சி நின்று போச்சு. இப்போ பெரியவர் சிஸ்டின்னு இந்த பிள்ளையாருக்கு இதே வேலையாக போச்சு. போய் அங்கே இருக்கிற அச்சிறுப்பாக்கம் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைங்க எல்லாம் சரியாயிடுனார். அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க. இப்படி சிவனாக இருந்தால் இந்த இது, அம்பாளுக்கு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் முருகருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மாதிரி யாராக இருந்தாலும் அவரை கும்பிட்டுட்டு போனால் தடைகளெல்லாம் இல்லாமல் செய்வார், இல்லைன்னா ஏதாவது தடைகளை எல்லாம் உண்டாக்குவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. காரணம் முதல்ல இந்த உலகத்தில் வந்த ஃபார்ம்னு சொன்னால் ஓம்காரம் அப்படின்றது. அம்பாள் ஒரு நாள் குளிச்சுன்னு இருக்கா. அப்போ திடீர்னு சிவபெருமான் அங்கே போயிடுறாரு. அந்த மாதிரி என்னடா நமக்குன்னு ஒரு பாடி கார்டு இருந்தாக்கா இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் இப்படி தேய்ச்சின்னே இருக்கா. பொழுது போகாத ஒரு பொம்மை மாதிரி அந்த மஞ்சள்லேயே பண்ணுறா. அந்த பொம்மை கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு வந்துடுது. அதுதான் பிள்ளையார். இவர் சொல்கிறாரு, இனிமேல் இந்த என்னுடைய பாச அங்குசை நீ வச்சுக்கோ, இனிமேல் என் பர்மிஷன் இல்லாமல் நீ யாரையும் விடக்கூடாது, இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்டுன்ட்டான். இவர் சின்ன பையனாக போய் அங்கே கேட்டில் நின்றுக்கிறார். சிவபெருமான் வராரு. வந்த உடனே உள்ளே விட முடியாது, எங்கள் அம்மா பர்மிஷன் கொடுத்தாதான்ட்டு. சிவன் வந்து முதல்ல எதுவும் சாதாரணமாக நீக்கிறாரு. இவர் பிடிவாதமாக இருக்கிறத பார்த்துட்டு நந்தி அனுப்புகிறார். இவர் ஓங்கி நந்தியை ஒரு அடி அடிக்கிறாரு. நந்தி எங்கேயோ போய் விழுந்துறாரு. அதுக்கப்புறம் சிவன், பிரம்மா, விஷ்ணு அவங்களுடைய படையெல்லாம் ஒரு பக்கம் இந்த பிள்ளையார்கிட்ட சண்டைக்கு வராங்க. அதை பார்த்துட்டு அம்பாள் என்ன பண்ணுறா, தன் உடம்புலேருந்து சக்தி சைன்யத்தை அனுப்புகிறா. ஒரு பக்கம் சிவனுடைய படைகள், ஒரு பக்கம் சக்தியுடைய படைகள். இதில் எப்படி பிள்ளையாரை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. முன்பக்கம் சிவன் சண்டை போட்டுங்கிற போது பின்பக்கம் விஷ்ணு வந்து சக்கராயத்தை ஏறி ஒரு கழுத்தை அறுத்துடுறாரு. அப்போ உடம்பு தனியாக, அவருடைய முண்டம் தனியாக விழுது. உடனே பார்வதிக்கு இன்னும் கோபம் வந்து, உலகத்தை அழிக்க போகிறேன், என் பிள்ளையை கொண்டுட்டீங்களேன்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணும், என் பிள்ளை திருப்பியும் வரணும், அப்போ தான் கண்டிஷன்ஸ். சரின்ட்டு அவங்க சொல்கிறாங்க, வடகிழக்கு திசையில் போய் எந்த தலை இருக்கோ அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறார். அங்கே ஒரு யானை தலை தான் இருந்துச்சு.
அந்த யானை தலையை கொண்டாந்து இந்த பையனுடைய உடம்புக்குள்ளே வச்ச உடனே பிள்ளையார் தொந்தி கிளம்பியே எந்திரிச்சு நிற்கிறார். பார்வதி சொல்கிற, என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருந்தான், முருகனும் இவரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எவ்வளோ அழகாக இருந்தான், நீங்கள் அவனை யானையாக மாற்றிட்டீங்களேன்ட்டு. அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு அசுரன் இருக்கான், அவன் பேர் கஜமுகாசுரன். கஜம்னா யானை. அதனால் யானை கூட யானை தான் சண்டை போட முடியும், மனுஷன் சண்டை போட முடியாது. அதுக்காக நாங்கள்லாம் இந்த நாடகத்தை ஆடியிருக்கோம் அப்படின்னு பிள்ளையாரை ஒரு சீட்டில் உட்கார வச்சு ஒவ்வொருத்தரும் எங்கள் பவரில் கொஞ்சம் கொடுக்குறோம், எங்கள் பவரில் கொஞ்சம் கொடுக்குறோன்னு எல்லா தேவர்களும் இவர் கொஞ்சம் கொஞ்சம் பவர் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவர் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். எந்த பூஜை செய்யறதா இருந்தாலையும் முதல்ல பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும், சுக்லாம்பரதம். ஆனால் மற்ற கடவுளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பிள்ளையாரை கும்பிடணும், பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதுக்கு யாரையும் கும்பிட தேவையில்லை, இவரை டைரெக்டாக கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விதி அப்படி தான் வந்தது. ஸோ இதெல்லாம் நம்முடைய புராணங்களில் இருக்கிறது. பிள்ளையார் என்பவர் மகாபாரதம் எழுதுவதற்காக வேதவியாசர் கேட்டுக்கொண்டபடி தன்னுடைய தந்தத்தை உடச்சி அதில் எழுதினார். இவ்வளோ பெரிய மகாபாரத காவியம் வருவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. இன்றைக்கி கூட நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 4 மைல் போனீங்கன்னா ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் வந்து வேதவியாசர் மகாபாரதத்தை டிக்டேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும். உலகத்தில் எல்லா இடத்துலையுமே கங்கை தண்ணி கடியில் போயிடும், சரஸ்வதி நதி அந்த ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியும். அந்த பத்ரிநாராயணன் கோயிலேருந்து போனால் அந்த 4வது மைலில் இருக்காங்க. ஏன்னாக்கா அந்த வேதவியாசருக்கு இவர் டிக்டேட் பண்ணும்போது ஒரே புஷ்ஷுன்னு சத்தம் வந்துருந்து தான், ருஷ்ஷுன்னாரு, அது பூமி கடியில் போயிடுச்சு. அதனால் அதர் தேன் தட் பிளேஸ் வந்து சரஸ்வதி நதி வேறு எங்கேயும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதை வச்சு ஒரு அனுபவம் கூட வந்துருக்கு. நான் ஒரு தடவை பத்ரிநாராயணன் கோயிலுக்கு பஸ்ஸில் போயின்னுக்கிறேன். அப்போது ஒரு ஆள் என் பக்கத்தில் உட்காந்துருந்தான். 2 நிகழ்ச்சி நடந்தது. ஒன்று வந்து ஒரு பெங்காலி, நான் அப்போல்லாம் ஷேவ் பண்ண மாட்டேன், தாடி வச்சுன்னு இருப்பேன், சட்டு போட மாட்டேன், அமர்நாத்தில் சட்டு போடாத ஐஸ் கட்டி சாப்பிட்டுனெல்லாம் போயின்னு இருந்தேன் நான். ஸோ அந்த பெங்காலி என்னை பார்த்து பரதேசின்னு நினச்சின்னு 5 ரூபா கொடுத்தான், நீங்கள் ஒண்டியில் போட்டுருங்க அப்படின்னா. இது நான் என் வசதியானவன் தான், இல்லை நீங்கள் போட்டுருங்கண்ணா. சரின்னா அது ஒரு பேப்பரில் மடித்து ஜோபியில் இதில் வச்சுக்கிட்டேன். நான் போய் அங்கே உண்டியில் போட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். வந்தாக்கா அந்த ஆள் பிபி சட்டர்ஜி 24 பர்கானாஸ் வெஸ்ட் பெங்கால்லேருந்து எனக்கு லெட்டர் எழுதுகிறான். சாமி, நான் உங்களுக்கு 5 ரூபா கொடுத்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ நாங்கள் 2 பேர் இந்த இதுக்கு போகிறோம், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்னு பஞ்சாபிக்காரங்கெல்லாம் கும்பிட்ற ஒரு கோயில் இருக்குது, அங்கே போனோம். அந்த குதிரையை வந்து என் ஒய்ஃபுக்கு தண்ணியில் தள்ளிச்சு, கங்கையில் எப்படி அவளை போய் காப்பாற்றுறது, அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணியில் குச்சி என் ஒய்ஃபை காப்பாற்றினீங்க அப்படின்றான். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நிகழ்ச்சி அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு பாக்கி இருக்கும். இல்லைன்னா அவன் பஸ்ஸில் நான் ஏன் போகிறான், அவன் ஏன் 5 ரூபா கொடுக்குறான், அவனை நினச்சி நான் ஏன் உண்டியில் அதை போடணும் இல்லையா? இதெல்லாம் தான் கடவுளுடைய வேலைகள்ன்றது. அதே மாதிரி அந்த ஆள் சொன்னேன்ல பட்டுன்னு, அவன் வந்து எங்கூட வந்து தங்குறீங்களான்னா, எங்கே இந்த வேதவியாசர் டிக்டேட் பண்ண இடம் இல்லையா மனுவா, அங்கே நான் அந்த காலத்தில் யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன். போனோடனே ஏதோ சப்பாத்தியெல்லாம் கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு கல் குகை இருக்கும், அதில் அவன் ஒரு கட்டில் படுத்துன்னுக்கிறான், நான் ஒரு கட்டில் படுத்துன்னுக்கிறேன். ஒரு சிம்னி விளக்கு மாதிரி எதுவும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவன் சொல்கிறான், என் பேர் பட்டு, நான் காஷ்மீரி பண்டிட்டு, நான் வந்து 35 வருஷமாக சரஸ்வதி உபாசனை பண்ணுறேன், எனக்கு எந்த அனுபவம் இது வரைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லின்னு இருக்கான். நான் பெட்டில் எந்திரிச்சு உட்காந்துட்டு அவனை பார்த்து சத்தம் போட்டு சொல்கிறேன், நீ எவ்வளோ ஒரு பெரிய முட்டாள், உலகத்திலே சரஸ்வதி கண்ணுக்கு தெரிகிற ஒரே இடம் இதுதான், நீ பண்ண சரஸ்வதி உபாசனையுடைய பலத்தில் தான் நீ இந்த இடத்துல வந்து அந்த அம்மா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அவன் என்ன மந்திரம் சொல்கிறானோ அதை ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி, இதை தவிர எல்லாம் ஓகே, நீ இதை மந்திரம் சொல்லு அப்படின்னு. இதுவும் நிஜமாக நடந்த நிகழ்ச்சி தான். உலகத்தில் நீ தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ கடவுளை உண்மையாக தேடுறதா இருந்தால் உனக்கு யார் மூலமாவது, என் மூலமாக நான் ஏன் சொல்கிறேன், யார் மூலமாக வேண்டும் என்றாலும் அந்த அனுபவம் கிடைக்கும். ஆனால் நீ தேடுறது உண்மையாக இருக்கணும். வித் ஆல் த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அண்ட் சீரியஸ்னஸ் யூ ஆர் சர்ச்சிங் த ட்ரூத், பிகாஸ் ட்ரூத் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட், யூ வில் கெட் இட். என்னுடைய அனுபவங்கள்லேருந்து சொல்கிறேன், இதெல்லாம் நடந்தது, நானும் அதுக்கு சாட்சியாக இருக்கிறேன்ற மாதிரி. அண்டு
நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் நடக்குது. எல்லாமே இப்படி தான் நடக்குது. எவ்வளோ விஷயங்களை நாமளும் பார்த்துட்டோம். அதாவது நான் அமர்நாத் யாத்திரை போகிறேன் ஒரு நேரம். அங்கே முதல்ல வந்து பஹல்காம்னா இப்போ அட்டாக் நடந்தது இல்லையா, அந்த இடம் ஒரு ட்ரைபல் வில்லேஜ் மாதிரி இருக்கும். இப்போ பெருசாக இருக்கும், எனக்கு தெரியாது. நான் போனது 1988. அப்போ அங்கே ஒரு காஷ்மீரி மாடு மேய்க்கிறவங்க இருப்பாங்களா, அவங்க வீட்டில் பேக்கெல்லாம் வச்சுட்டு சும்மா கட்டின்னுக்கிற வேஷ்டி இன்னொரு வேஷ்டி துண்டு எடுத்துன்னுட்டு கிளம்புறேன். அவங்க சாப்பாடெல்லாம் வந்து ஒரு நாமினல் அமௌண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம போனோம். முதல்ல வர்றது பஹல்காம்னா முதல்ல வர்ற வில்லேஜ்னு அர்த்தம், பஹலேகாம். அதுக்கப்புறம் பண்ணினாக்கா சந்தன்வாரினா சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடுன்னு அர்த்தம். அதை தாண்டி போனேனாக்கா அங்கே வந்து சேஷ்நாக்னு ஒரு இடம் இருக்கும். ஒரு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு பாம்பு வந்து டான்ஸ் ஆட்டு தண்ணிக்குள்ளே போடும். 7 தலை நாகம். அந்த மாதிரி 2 இடம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்று, நீங்கள் திருப்பதி மலைக்கு போகிற போது கோயிலுக்கு பேக் சைடில் அப்சர்வேட்டரி எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு 7 தலை நாகம் இருக்குது. நீ பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அது பாலை மாத்திரம் எடுத்துன்னு தண்ணி விட்டுருமா. இந்த சேஷ்நாக் வந்து தண்ணியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரும். சில பேருக்கு தரிசனம் கிடைக்கும், மற்றபடி உள்ளே போயிடும். ஸோ சேஷ்நாக். அதை தாண்டி நீ மேலே போனேனாக்கா பஞ்சத்தரணின்னு 5 விதமாக தண்ணியை கொட்டிகிட்ருக்கும். இதே மாதிரி ஸ்ரீசைலத்தில் கூட ஒரு இடம் இருக்குது, ஆதிசங்கர் தவம் பண்ண இடம். பஞ்சத்தாரான்னு தண்ணி 5 விதமாக கொட்டிகிட்டு இருக்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ பஞ்சத்தரணியை தாண்டி நீங்கள் போனீங்கன்னாக்கா அங்கே அமர்நாத் கேவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலம். ஸோ அந்த மாதிரி நான் போனேன். என்கிட்ட எதுவுமே எடுத்துன்னு போகலையா. அங்கே பயங்கர, நான் வந்து சீசனுக்கு முன்னாலேயே போயிட்டேன். அதனால் அங்கே அந்த டென்ட் போட்டுன்னு இந்த ரோடு போடுற காஷ்மீரி பசங்கள்லாம் இருப்பானுங்க. அவங்க ஒரு நெருப்பு சட்டியை என் வயிற்றில் கட்டி விட்ருவாங்க, இல்லைன்னா நம்ம ஃப்ரீஸ் ஆகிடுவோம். இப்படிலாம் அவங்க கேர் பண்ணாங்க. நான் தன்னந்தனியாக போய் அம்மநாதரை கட்டி பிடிச்சின்னு வந்தேன். அந்த மாதிரி போன காலத்தில் இந்த மாடு ஆடு மேய்க்கிறவங்கலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் அந்த கல் வீடுங்களில் தங்கிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் ட்ரைபல் முஸ்லீம்ஸ். அவங்களுக்கு இந்த அமிர்தாஞ்சனம் மாதிரி எதனா தலைவலி, ஏன்னா அவங்க அங்கே ஐஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். அது தாயத்து, இந்த காற்று கருப்புக்கிட்ட அவங்களுக்கு பயம். நான் இந்த புவனேஸ்வரி சாமி ஒரு யாகம் பண்ணுவார் புதுக்கோட்டையிலையும் சேலம் ஸ்கந்தாசிரமத்துலேயும். அது 1000 ரூபாய் அமிச்சா அவர் ஒரு தாயத்தெல்லாம் கொடுத்துருப்பார். அது ஒன்று கட்டியிருந்தேன். அண்டு அந்த பொம்பளை வந்து ஒரு தாவிஸ் முதி தேதோன்னா, நீ கட்டினுக்கிற தாயத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னா. அதுக்கப்புறம் அமிர்தாஞ்சனை கேட்டேன். அமிர்தாஞ்சனை நினச்சி கொடுத்துட்டு நம்ம தாவிஸ் கொடுத்துருந்தான். நான் சொன்னேன், அவன் तो पीर आदमी है, आपको नहीं दे सकता அப்படின்னா. அவன் சொன்னான், நீ எப்பயோ ஒரு தடவை வந்துட்டு போவ, நீ எல்லாம் சாமியார், நாங்கள் இங்கேயே இருக்கோம், எங்கள் வாய்ஸ் பூரா நாங்கள்லாம் சாமியார் இல்லையாண்ணா. என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாரு இல்லையா. பட்டணத்தார் போயின்னுக்கிறாரு, வரப்பில் படுத்துட்டுருக்காரு. 2 லேடிஸ் அந்த பக்கம் போகிறாங்க. இந்த நாள் சாமியார்லாம் இல்லடி அப்படி இருந்தாங்க. இவனுக்கு சொகுசு கேட்குதா, தலைகாணி மாதிரி வரப்பில் தலை வச்சுருங்கிறாங்க. ஒரு தலையை எடுத்து புஸ்குன்னு வர திருப்பி அந்த 2 பேர் இப்படி வந்தாங்களாம். இவன் ஃப்ராடு சாமியார், இல்லைன்னா நம்ம பேசுகிறத பற்றி அவனுக்கு என்ன அப்படின்னா. இப்படி போனாலையும் அப்படி போனாலையும் உலகம் பேச சொல்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அவன் சொன்னான், நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம், இப்போ நாங்கள்லாம் மகான்கள் இல்லையா, நீ தான் மகானா அப்படின்னு சொன்னான். இப்படி பல்வேறு அனுபவங்கள். ட்ராவல் ப்ராடன்ஸ் மைண்டுன்னுவாங்க. நீங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணோம். அண்ட் சிம்பிளாக ட்ராவல் பண்ணோம். இந்த சூட் கேஸ் எல்லாம் தூக்கின்னு போனீங்கன்னாக்கா ஹோட்டலில் ரூம் போடுறது தண்ட செலவு தான் ஆகும். சிம்பிளாக பழைய காலத்து பைராகி மாதிரி ரயிலே தூங்கிக்கோ, இல்லை பஸ் ஸ்டாண்டில் தூங்கிக்கோ, கோயிலில் படுத்துக்கோ, ஆற்றுல குடி, இப்படி தான் பரமாச்சாரியார் போன்றவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் யூ ஷுட் மேக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஏ லைஃப் டைம் ஒரு பாரத யாத்திரை பண்ணிவிடு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு அதில் வரும். நாங்கள்லாம் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இப்போல்லாம் எங்கே இருக்குது, ஜனங்க போகிறாங்க, போன உடனே ஒரு ரூம் தேடி அலையிறாங்க. இந்த காலத்தில் 1600 ரூபாய்க்கு கம்மி ரூமே கிடையாது. எல்லா இடத்துலையும் 3000 ரூபா 5000 ரூபாயெல்லாம் போயினே இருக்குது. அதுக்கப்புறம் ஹோட்டலு, சாப்பாடு, அப்புறம் கோயிலையும் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பெஷல் டிக்கெட், ஆர்டினரி டிக்கெட் இதெல்லாம் வேறு வந்து தொலைஞ்சிடுச்சு. அதனால் இஃப் யூ வாண்ட் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் மாதிரி எதுவும் இல்லாத சுற்றுற வித்தியை கற்றுக்குன்னு வச்சுக்கோ. அஃப்கோர்ஸ் யூ வில் ஹேவ் யுவர் டிஸ்கம்ஃபர்ட்,
பட் தட் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ராவல். ஏதாவது திருடு போகுன்ற பயம் கிடையாது இல்லையா? இல்லைனாக்கா இந்த காலத்தில் ட்ராவல்லாம் வந்து ஈஸி கிடையாது. எவ்ரிவேர் இட்ஸ் லைக் தட். ஈவன் கண்ட்ரிஸ் லைக் பிரிட்டன் உன் பணம் வந்து கிடையாது, நிறைய பேர் திருடுவாங்க. இத்தாலியில் அந்த பீஸா டவர்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே திருடுவாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் ஐஃபல் டவர் இல்லையா, அங்கே திருடுவாங்க. அண்டு வித்தியாசமாக திருடுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ரொமானியாவிலேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு ரோமான்னு பேர். அவங்கெல்லாம் ட்ரைபல்ஸ், இந்த களக்கூத்தாடிங்கள்ல நம்ம ஊரில் அந்த மாதிரி ட்ரைப்ஸு. அவங்கெல்லாம் அந்த வார் நடந்த உடனே மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த இட்டாலியில் இருக்கிற பீஸா டவர்கிட்ட ஒரு லேடி, அவளுடைய 4-5 குழந்தைங்க வரும், இடுப்பில் ஒரு குழந்தை வச்சுருப்பாள். நீ கொஞ்சம் கம்பேஷனேட் ஆளாக இருந்தாக்கா அந்த குழந்தைங்கள்லாம் உன்னை சுற்றி நிற்கும். அவன் என்ன பண்ணுவான், பாஷை தெரியாது இல்லை, அந்த குழந்தைக்கு தூத் அப்படின்னு சொல்லி சைகை காட்டுவான். நீ ஒரு பாவப்பட்ட ஆளுன்னு கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தாக்கா எல்லோரும் அந்த இடத்துலேருந்து காலி பண்ணியிருப்பாங்க. பார்த்தா உன் பாஸ்போர்ட்டை மாத்திரம் ஜிப்பு எல்லாக்கில் விட்டுட்டு மீதெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க. நீ போலீஸ்காரங்கிட்ட போய் சொன்னால் ரோமா அப்படின்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதில் பாதி அவனுக்கு போயிடும் சாயந்தரம் ஆச்சுன்னா. இதெல்லாம் தான் நடக்குது. அதனால் வெளிநாடெல்லாம் நீங்கள் போகிறது ஈஸி கிடையாது. நீ தங்குற அதே ஹோட்டலில் அவங்களும் வந்து தங்குவாங்க. நீ எப்போ வெளியே போகிறேன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஹோட்டல்காரங்க கூட அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஒரு ரூமை திறந்து ஒன்று இதில் ஏதாவது ப்ரீஷியஸ் துட்டு எதனா வச்சு போயிருப்ப ரூமில் எல்லாம் எடுத்துடுவாங்க. நீ எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க, யூ கோ பேக், கிவ் த அட்ரஸ், when we get any news we'll tell you அப்படின்வாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தே ஆர் கனைவிங், அவங்களுக்குள்ள அதெல்லாம் இருக்கும். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாபாஜி, வாசி யோகம் நீங்கள் எப்படி பயின்றீர்கள்? வாசி யோகம் பற்றி கூறவும். வாசி யோகம்னா என்ன? நீ சொல்லினே இரு, வாசி 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 வாசின்னு சொல்லினே இரு. வாசி 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 எப்படி வரும்? சிவா 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 சிவான்னு வரும். அப்போ சிவன்கிற நிலைக்கு உன்னை கொண்டு போகிறதுக்கான ஒரு சிலபல் ஒரு ப்ரீத்திங் பேட்டர்ன் தான் அது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து ஜபம் பண்ணி தவம் பண்ணி அந்த மைண்ட் செட்டுக்கு போவாங்க. நான் எதுவுமே பண்ணதில்லை, எனக்கு தானாகவே எல்லாம் வந்தது. 26 ஜனவரி 1984 I had the experience of death. அப்போ என்னுடைய உடம்பு இறந்து கிடக்குது. நானும் மந்திராலய ராகவேந்திர சாமியும் பக்கத்தில் நிற்கிறோம். இப்போ என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி தண்டாயுதபாணிக்கு இடது பக்கத்தில் போய் நின்று தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு தங்கமயமான சித்தராக அது மாறிப்போச்சு. இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு எக்ஸ்போசர். ஆனால் இது தானாகவே எனக்கு கிடைச்சிச்சு. இந்த மரண அனுபவமும் அதை சார்ந்த இந்த தியான யோகமும் தானாகவே கிடச்சிது. நான் வந்து இதில்லை. ஆனால் எனக்கு தெரியாதுன்னு நீ நினைக்க வேணாம். நான் இங்கே கல்கி கார்டன்ஸ்ன்னு இருக்குது, ஈகா டாக்கீஸ்க்கு எதிரில். அங்கே இந்த என்ன யோகா சென்டர் மகேஷ் யோகியோட தியான வகுப்புகள் இருக்குது. அங்கே போய் ஒரு வெள்ளை காய்ச்சிப்பூ, ஒரு ரோஜா பூ 5 ரூபா வச்சேன்னா அவங்க உனக்கு ஒரு மந்திரம் மாதிரி கொடுப்பாங்க. மந்திரன்றது பெருசாக இருக்குன்னு நினைக்காதா. நீ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா ஒரு பீஜாட்சரம் சரஸ்வதி சம்மந்தப்பட்டது. நீ ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் இல்லை பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிங்கிள் சிலபல் கொடுப்பாங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னே காத்தால் அந்த 20 மினிட்ஸ் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி உன்னுடைய அனுபவங்களை டேப்லெட் பண்ணிக்கிட்டு ஓகேனாக்கா நீ வீட்டில் பண்ணிக்கோன்னு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ டெய்லி நீ 20 மினிட்ஸ் இந்த மார்னிங், 20 மினிட்ஸ் இந்த ஈவினிங் அவங்க சொல்லி கொடுக்குறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீ சொல்கிற ஆரம்ப காலத்தில் நீ சொல்கிற 20 மினிட்ஸில் 2 நிமிஷம்தான் அது வரும். மீதி 18 நிமிஷம் ரோட்டில் போகிற சத்தம், காய்கறி, சைக்கிள் பெல் எல்லாம் தான் கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 3வது ஸ்டேஜ் வர்றபோது அந்த 20 மினிட்ஸும் நீ எதை பண்ணுறியோ அது வரும். அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட் வரும். அப்போது ரோடு சத்தமும் கிடையாது, நீ சொல்கிற மந்திரமும் ஒன்று இருக்காது. ஒரு குழந்தை ஒரு துள்ளியில் அப்படியே தூங்கி உலுக்கி விடும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வரும். அதுதான் தியானம் பண்ணுறது. தியானம் என்பது எல்லா மறையனை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிங்கிற எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை. எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அது தியானத்தில் வராது. அதுதான் அருணகிரி பெருமாள் சொல்லுவார், நீ தியானம் உண்டாயில் அரசே அப்படின்வார்.
உன்னுடைய தியானம் வந்துடுச்சுனாக்கா என்னெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரியும் எனக்கு அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பின்னால் தானாகவே வந்தது தான். இப்போ நான் வந்து 2 ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். ஒன்று சித்தர்கள், ஒன்று யோகிகள். இந்த யோகம்ன்றது என்ன, வெளிக்காற்றையும் உள்காற்றையும் கனெக்ட் பண்ணுறது, ஜோடி சேர்க்கறது, ஜோட்னா அதுதான் யோகா அப்படிங்கிறது. அது எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துச்சு. இன்னொன்று சித்தர்கள்னு சொல்கிறது. இப்போ சித்தர்கள் என்ன, நீ ஒன்றுமே பண்ணுறதில்ல, யாரோ ஏற்கனவே இருக்கிற ஒரு சித்தர் உன்னை பிடிச்சதுனாக்கா அவர் உங்கள்கிட்ட வந்துடுவார். எங்கிட்ட வந்தது யார், திருப்பதியில் இருக்கிற கொங்கண சித்தர். அதே மாதிரி யோகாவில் எங்கிட்ட வந்தது யார், திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சல யோகி. ஸோ நான் சித்த யோகி. ஒரு பக்கம் இது வந்துச்சு, ஒரு பக்கம் இது வந்தது. ஸோ ஐ எம் ஏ வெரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்சு சித்தராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, யோகியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறவங்க கம்மி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம சிவபிரபாகர சித்த யோகின்னு கேரளாவில் இருந்தார், ஓமலூர் பட்டணந்திட்டா கிட்ட, அவர் சித்த யோகி. அதே மாதிரி கணேஷ் பூரி நித்யானந்தா இல்லையா, அவர் சித்த யோகி. மாதிரி ரெண்டும் காம்பினேஷனில் வர்றவங்க ரொம்ப ரேர். எனக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக கிடச்சிது. எஃபர்ட்லெஸ்னால் என்ன, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கேன், எனக்கு உள்ளுக்குள்ளே மந்திரம் இருக்கும். அதாவது ஒரு எண்ணெயை நீ கொட்டினா தைலத்தாரேன்னு சொல்லுவாங்க. எப்படி நூல் பிடிச்ச மாதிரி அந்த எண்ணெய் கொட்டிக்கினே இருக்குமோ, அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் ஒரு இந்த இடத்துல ஊசியில் நூல் கோத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம தூங்கினாலையும் முழிச்சிக்கிட்டு இருந்தாலையும் எப்பயுமே நமக்கு அந்த கான்ஷியஸ் அண்ட் நான் கான்ஷியஸ் ஆர் சப்கான்ஷியஸ்னு வச்சுக்கோ, இந்த ஸ்டேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள்லாம் தூங்குற போது நீங்கள் தூங்குற நேரத்தில் நடந்தது உங்களுக்கு மறந்து போயிடும், எங்களுக்கு கான்ஷியஸாக இருக்கும். அதனால் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காற்று கருப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுங்கெல்லாம் வரும். எல்லாம் வந்து இந்த ஏரியாவில் எதனா செத்து போயிருந்துச்சுன்னா அதுங்கெல்லாம் வந்து என் ரூமில் எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்று அழுதுக்குன்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவசம் காரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அந்த மாதிரியும் வர்றது உண்டு. இல்லை வேறு யாராவது கெட்டது பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாலையும் நமக்கு தெரியும், நம்முடைய கான்ஷியஸில் தெரியும். பாபாஜி 10 வகை தீட்சைகள் உள்ளன என்று நூல்களில் கூறியுள்ளார்கள். தீட்சைகள் பற்றி விளக்கவும். 3 தீட்சை நீ தெரிஞ்சிங்கன்னா போகும், மற்றதெல்லாம் அதனுடைய ஏபிசிடி தான். ஒன்று வந்து ஸ்பரிச தீட்சைன்னு பேர். ஒருத்தரை தொடுறது, அது மூலமாக அவங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. உங்கள் வீட்டில் ஓவர் டேங்க் இருக்குது, அது ஹைட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் குழாயில் தண்ணி வருது, ஏன்னா அங்கே ஹையர் லெவலில் இருக்கிறது குழாயில் வருது. அந்த மாதிரி ஸ்பரிசம் அப்படின்னா உன்னை விட கொஞ்சம் ஆற்றல் அதிகமாக இருக்கிறவங்க உன்னை தொட்டு உனக்கு கொடுக்குறது, அது ஸ்பரிசம்னு பேர். அதுக்கடுத்து என்னென்னா ஸ்மரிசம் அப்படிங்கிறது, எண்ணத்தினால கொடுக்குற தீட்சை. 3வது நயன தீட்சைன்னு ஒன்று இருக்குது, அது கண்ணுனால் கொடுக்குற தீட்சை. ஸோ மீன் என்ன பண்ணும், முட்டை போடும். முட்டையை போட்டு அந்த மீன் கொஞ்சம் தன் கண்ணால் இப்படி பார்த்தோன்னே அது பொரிச்சிடும். இதுக்கு நயன தீட்சைன்னு பேர். ஸோ ஒரு குருவானவன் தன்னுடைய கண்களினால் உங்களை பார்க்குற போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும். ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி கண்ணுனால் பார்த்து கொடுக்குற தீசை. இது மீன், நயனம்னு பேர். நயனம் கோழி இல்லையா, அது முட்டை போட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கும். இதுக்கு என்ன பேர், ஸ்பரிச தீட்சைன்னு பேர். தொட்டு கொடுக்கறது, அந்த முட்டையை அந்த கோழி தனியாக வரும் முட்டையிலேருந்து. 3வது என்ன, எண்ணங்களால் வர்றது. ஆமாம், அங்கே முட்டை போட்டு இங்கே வந்து நான் முட்டை போட்டேன்னு நினைக்குமா, நினப்பு தான், அதுதான் ஸ்மரிசம்ன்றது, நினப்பு. அங்கே அந்த முட்டை பொரிஞ்சிடும். அதனால் இந்த 3 விதங்களில் நடக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு மகான்கிட்ட போகிறீங்க, அவர் எப்படியும் உங்களுக்கு ஒரு பழம் கொடுப்பாரு, இல்லை உங்களை கண்ணால் பார்ப்பார், எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாருக்குமே கிடைக்கிது. அதுதான் நயனம்ன்றது. அவர் ஜென்னினான மகானாக இருக்கணும். சும்மா எல்லோரும் பார்த்தா எல்லோரும் வருமா, அது மாதிரி ஒன்றும் இல்லை. நிறைய பேர் பார்த்தாக்கா நம்ம வயிற்று வலி வந்துடுது. அவங்க கண்ணில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நிறைய பேர் கண்ணில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நீ நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு இருந்தா, இல்லை நீ உட்காந்து சாப்பிட்டுனுக்கிறது அவன் பார்த்தான்னா கூட உனக்கு 2 நாளைக்கு வந்துடும். நான் 8 இட்லி தின்பேன், சட்னி தொட்டு தின்பேன், எவனும் ஒரு பாவி பார்த்து விட்டான் என் வயிறு ரெட்டி பாய்ச்சி தடின்னு ஏதோ ஒரு பாட்டுக்குது. அந்த மாதிரி சில பேர் பார்த்தா கூட உனக்கு செட் ஆகாது.
அதனால் நல்ல கண்கள், அந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்காற்றைகள், இது எந்த மகானாக இருந்தாலும் சவுந்தரா கைலாசம்னு ஒரு அம்மா இருந்தாங்க, பெரிய கைலாசம் ஜட்ஜி. அவங்க ஒய்ஃபு பெரிய எழுத்தாளர் இருந்தோம். அவங்க காஞ்சி பெரியவரை பார்க்கறதுக்கு போனாங்க. அன்றைக்கி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி மூலா நட்சத்திரம், காஞ்சி மகா பெரியவர் காஷ்ட மௌனம், அதனால் யாரையும் பார்க்க மாட்டார் அப்படின்னு. பெரியவர் இப்படி உக்காண்டுப்பார் கண்ணை முடிக்கிட்டு. இந்த அம்மா பார்த்தா 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சு. உடனே சொன்னான், சாமி நாங்கள் ஒன்று பார்க்கணுன்னானே எங்கள் வீட்லேயே பார்த்துக்குவோம் பழங்குது எங்ககிட்ட, நீ என்ன பார்க்கணும் தானே வந்துக்கிறேன் பாரு அப்படின்னா. என்னடா இப்படி கத்துறான். அப்போது பெரியவர் சிரிச்சுக்கிட்டே கண்ணை பார்த்தார். அப்போது ஒரு பெரிய மகான் இருக்கான்னாக்கா அவனுடைய கண் பார்வையில் அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மகான்கிட்ட நீ போனாலையும் உனக்கு கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. அதுக்கடுத்து அவங்க கையில் பழம் கொடுக்குறாங்க, விபூதி கொடுக்குறாங்க, குங்குமம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இல்லையா, அது ஸ்பரிசம்னு சொல்லக்கூடிய. அண்டு சண்முக சிகாமணின்னு ஒரு இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் இருந்தார். அவருக்கு ஒரு ஓலை படித்தோம், மீனாட்சி கணபதி நாட்டின்னு விநாயகர் காலனி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு சந்து, அதில் வந்தது. நீ பகவதி பெருமாள் பிள்ளைன்னு நாகர்கோயிலில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் 2த்தையும் உபதேசம் வாங்கு. அவர் சமாதி இருக்காங்க, அந்த சமாதிக்கிட்ட நீ அவருடைய சிஷ்யராக இருக்கிற ஒருத்தர், அவர் மயிலாடின்ற ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அன்னக்காவடி எடுத்து அதில் தான் சாப்பிட்டு ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறாரு, நீ அவர்கிட்ட போய் அந்த தீட்சையை வாங்கிக்கோன்னு வந்துச்சு. அவர் நீங்களும் வாங்கினார். சரின்னு நாங்கள் போனால் அந்த பூமணி அடிக்கலார் இல்லையா, அவர் ஒரு டவல் வெள்ளை டவல் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வச்சு கட்டின்னு இருப்பார். மெட்ராஸுக்கு வந்தால் கூட அவர் கபாலீஸ்வரர் கோயில் குளத்துக்கிட்ட படுத்துக்குவார். அண்டு யார் வீட்டுக்கும் தங்க மாட்டார், நான் கூப்பிட்டா மாத்திரம் வீட்டுக்கு போயிருக்காரு. அவருடைய ஒய்ஃபு லலிதா அம்மான் பேர், அவங்க போத்தீஸ் பிராமின்ஸு, இவர் நாடார். இவர் லெக்சரெல்லாம் கொடுத்த போது அந்த அம்மா குடும்பம் நடத்த வேணாம், நான் உங்கள் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. குடும்பம் நடத்தாமே 2 பேரும் கணவன் மணியாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது இவர் திருச்செந்தூரில் அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல்னு வச்சு எல்லாருக்கும் தண்ணீர் கொடுப்பாரு. அன்னக்காவடி எடுத்து அந்த சாப்பாடை தான் கொஞ்சம் எடுத்துன்னு வர்ற எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுப்பார். அதுதான் அவருடைய வழிமுறை. அவர்கிட்ட நான் இவரை கூட்டின்னு போனேன். அவர் அந்த பகவதி பெருமாள் பிள்ளையோட சமாதி இருக்கு இல்லையா, அங்கே உட்கார வச்சுட்டு இப்படியே கண்ண முடியுன்னு இவரை கொஞ்ச நேரம் பார்த்துன்னு இருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து போயிட்டு வாங்க அப்படின்னாரு. சண்முகசிகாமணி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், எண்ணத்தினாலும் கொடுத்துட்டேன். தீட்சை என்பது எண்ணத்தினாலும் கொடுக்க முடியும், ஆனால் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். ஸோ அப்படியும் முடியும், எண்ணங்களால் கொடுக்கறது. அது ஆமாம் சொன்னேன் இல்லையா, அப்போது அந்த மாதிரி வரும். கையில் தொட்டு கொடுக்கறது இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு மகான் கிட்ட போகிறீங்க, அந்த மகான் உங்களுக்கு ஏதோ பழம் கொடுக்குறாரு, சாக்லேட் கொடுக்குறாரு, விபூதி கொடுக்குறாரு, இதெல்லாம் ஸ்பரிசத்துக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் அவங்க கண்ணால் பார்க்குறாங்க, அது நயனத்துக்கு கீழே வரும். நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் அவங்கள நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுற போது நீங்கள் அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய தாட்டையும் அவங்க தாட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா. அந்த மாதிரி இருந்தால் அதுதான் ஸ்பரிசம். அதனால் இந்த 2 எந்த மகானாக இருந்தாலும் உனக்கு கொடுத்துருவான். 3வது நீ தான் ட்ரை பண்ணும், நீ தான் அவங்கள நினைக்கணும். ஒரு குறிப்பிட்ட இதில் ஃபார்மேட்டில் அவங்கள நீ நினச்சி உடனே விடக்கூடாது. ஒரு 5-10 minutes நீ அவங்கள நினச்சானா உன்னுடைய தாட்டை அவங்களுக்கு தெரியும். எப்படி பாபா இதெல்லாம் தெரியும்ன்றியா, ஒன்று அவங்களால பார்க்க முடியும். 1,86,000 miles ஸ்பீடில் இப்படி சினிமா ஓடுற மாதிரி கிட்டுன்னு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் உன்னுடைய ஸ்பிரிட்டு இருக்கும். நீ அந்த மகானை மரியாதையாக நினச்சானாக்கா உன்னை கும்பிட்ற மாதிரி உன் காலை தொடர மாதிரி வரும். ஒரு கஷ்டத்துக்கு நினைக்கிறேன்னு வை, நீ அவர் எதிரில் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது அந்த தாட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. கஷ்டம்னா அழுதுகிட்டு நிற்கிற மாதிரி, மரியாதைன்னா காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி, லவ்னாக்கா சும்மா ஒரு ஹக் பண்ணுற மாதிரி அப்படி வரும். அதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இது என்ன கேஸு அப்படின்னு சொல்லி. இதே ப்ராக்டிஸை நீ கண்டினியூ பண்ணியானாக்கா ஒரு 10 மாதம் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லாவே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாலும் இல்லை, நீ எங்கேருந்து நினைக்கிறியோ ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் நீ அமெரிக்காவில் இருந்தாக்கா எப்படி உங்கள் வீட்டில் தெரிவே, நீ சொல்லுவில்ல ஏதோ உன் பேர குழந்தை பாருன்னு வரல, அவங்க இங்கே மெட்ராஸ்லேருந்து பார்க்குறாங்களா, அந்த மாதிரி பார்க்க முடியும்.
ஒரு வீடியோ காலில் கிடைக்கிற அதே எஃபெக்ட்டு அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் நீ மெட்ராஸில் இருந்தாலும் ஒருத்தர் பார்க்க முடியும். இப்படிலாம் இருக்குது ஆன்மீகத்தில் பல நிலைகள். மக்கள் இதெல்லாம் எங்கே தேடுறாங்க இல்லையா? ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைகளெல்லாம் இருக்கின்றன. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தகுடு, மோசனம், பாஸ்து, பரிகாரம், நேமியாலஜி இவ்வளோ தான் தெரியும். இதுக்கெல்லாம் மேலே ஆத்மாவில் வரக்கூடிய சம்பந்தங்கள் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு எல்லாத்த விட. இப்போ நீ இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணுற போது கழுத்தில் எதையோ கட்டிக்கின்னு பூஜை பண்ண வாரியார் மாரி, இல்லை தகுடு மோதிரம்னா ஒரு பூஜை பொட்டி வச்சு அதுக்கு பூஜைலாம் பண்ணி சந்தனம்லாம் வச்சுட்டு நைவேத்தியம்லாம் பண்ணோம், ஒரு வெள்ளை சாதமாவது பண்ணோம். நீ மானசீக பூஜைக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ எங்கே உட்காந்துருந்தாலும் சரி, ரயிலில் உட்காந்தாலையும் பஸ்ஸில் உட்காந்துருந்தாலையும் சும்மா காலை நீட்டிட்டு உங்கள் வீட்லேயே ஒரு ஈஸ்டரில் உட்காந்துருந்தா கூட உன்னால் மானசீக பூஜை பண்ண முடியும். அதனால் ஆரம்ப காலத்தில் நீ விக்கிரக ஆராதனை பண்ணு, அது ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்தில் நீங்கள் நடவண்டி வாங்கி கொடுப்பீங்க, கிராலர்னு, அதை வச்சுன்னு நீங்கள் சுற்றிக்கின்னு வரோம் ஜோயின்னு. இப்போ நீங்கள் கிராலர் எடுத்துன்னு கிளம்புற போனால் அடிப்பாங்க எல்லோரும். அதனால் படிநிலை சாதகனுக்கு தான் இந்த விக்கிரக ஆராதனை, இந்த ஃபோட்டோ, கேலண்டர் இதெல்லாம் தேவைப்படும். ஒரு லெவல் மேலே போனேன்னாக்கா மானசீகமாகவே இந்த அனுபவங்களை உங்களால் பெற முடியும். அதுக்கு தான் ரொம்ப பவர் ஜாஸ்தி. அண்ட் இட் கேன் ஈவன் டிரான்ஸ்கிரஸ் டிஸ்டன்சஸ். எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்கள கூட கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியும். பட் நீ அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கணும், டெடிக்கேஷன் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா அப்போ கான்டாக்ட் இஸ் பாசிபிள். நிஜமாக சீரியஸாக தேடினேன்னா உனக்கு எந்த அனுபவம் வேணாலும் கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆல்வேஸ் யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பாசிபிள். இது அதுன்னு இல்லை, என்ன வேணால் பண்ண முடியும், உயிரெல்லாம் காப்பாற்ற முடியும். ஒரு பொண்ணு கனடாவில் இருந்தாள், மகாலட்சுமின்னு பேர். அவள் அங்கே சாக கிடக்கிறா. அவள் வீட்டுக்கு நம்ம இருக்கு இல்லையா, இங்கே தங்குவாளே பழனி காலனியில், ஷர்மிளா ராகவன், அவன் கனடாவில் தான் இருக்கு. அவளை சும்மா பார்க்கறதுக்கு போயிருக்கா. பார்த்தா அவள் அப்படியே படுக்க நான் கான்ஷியஸாக இருக்கா. இவங்க அர்ஜென்ட்டாக அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவளுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், வித்தின் 2-3 hours. இப்போ அவசரமாக பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் புரியவே இல்லை. அந்த நேரம் நான் கர்நாடகாவில் ஒரு கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான பழைய காலத்து கோயில், சண்டூர் குமாரசாமி கோயில்னு பேர். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா முருகர் இருப்பார், சாளுக்கியர் காலத்து கோயில் அது. ஒரு பக்கம் பராசக்தி இருப்பாள். நான் முருகரை கும்பிட்டுட்டு அந்த பராசக்தி கிட்ட உக்காந்துக்கிற போது இந்த இது இல்லையா, அவளுக்கு நடக்கிறதே எனக்கு தெரியுது. உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை வர்றதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ நான் உட்காந்துட்டேன், அவ்வளோதான். நான் அங்கேருந்து நகரவே இல்லை. ஸோ அவளை கிளப்பி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு அவளுக்கு சர்ஜரி நடக்கிற வரைக்கும் நான் அந்த கோயிலே தான் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். ஷீ கேம் அவுட் ஆஃப் த ரெட் அண்ட் ஷி பிகம் ஆல் ரைட். ஷீ சர்வைவ்டு மோர் தேன் 10-15 years ஆஃப்டர் தட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் முடியும் ஆன்மீகத்தில். இஃப் யுவர் ஃபெய்த் இஸ் டோட்டல், God will come to your rescue through someone who is connected to you by spirit. உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறவங்க மூலமாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லைன்னா நீங்கள் அந்த சுஜாதா இங்கே வருவாள்ல, நான் சுஜாதான்னு கூப்பிடுவோம் அவளை, பேர் சொன்னேன் இப்போ தான். ஷர்மிளா இங்கே வரப்போது கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீகத்தில் பல உயர்ந்த நிலைகள் இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. இருந்தால் என்ன வேணால் நடக்கும். இஃப் நாட் சிவசங்கர் பாபா, God will use somebody, some other person also to come to your rescue. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவார். ஓகேவா? ஓம் ஜெய் சிவ சங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா, நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய், ஓ கருணாகர கீர்த்தி,
சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. शङ्करं शिवशङ्करं 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 சங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மோது சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மோது சர்வசக்திவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலம் உனக்கேது மன சஞ்சலம் உனக்கேது சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது ஆலடி தன்னில் மாட்சிகள் செய்யும் நாரணன் அவதாரம் இது நாரணன் அவதாரம் காலடி பணிந்தால் தன்னிடம் சேர்க்கும் பூரண அவதாரம் பரிபூரண அவதாரம் வீடே மண்ணடி போகும் மாவிடனே இந்த ஆலடி மறவாதே தன்னடி தன்னில் தஞ்சமடைந்தால் மீண்டும் பிறவாதே உயிர் மீண்டும் பிறவாதே சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது கரத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானேதான் என்றார் அனைத்தும் நானேதான் என்றார் நெருப்பில் பலவாய் உருவம் தாங்கி நானேதான் என்றார் சர்வமும் நானேதான் என்றார் அதையும் தாண்டி அன்புருவானே தன்னிலை இறங்கி வந்தார் இத்தனை சொல்லியும் மாயையில் உழலும் மாந்தர்காய் அழுதான் அவன் மாந்தர்காய் அழுதான் சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது இப்பிறப்போ இன்னும் எப்பிறப்போ இனி மானிட பிறப்பின்பது இனி மானிட பிறப்பின்பது இப்பிறப்பில் இதை விட்டு விட்டாயெனில் எப்படி முக்தி கொள்வது நீ எப்படி முக்தி கொள்வது உந்தன் பற்று விட்டு இதை பற்றி விட்டாயெனில் பற்றிக் கொள்ளும் உன்னை பற்றிக் கொள்ளும் உன்னை பற்றி கொண்ட பின்னர் விட்டு விட்டாயெனில் இட்டு செல்லும் தன்னிடம் செல்லும் சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை
சந்ததமும் ஓது. சர்வசக்தி இவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலம் உனக்கேது, மன சஞ்சலம் உனக்கேது, மன சஞ்சலம் உனக்கேது. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.